வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு சந்தையில் சங்கங்கள் சம்மந்தமான ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ கூட. ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள். வாங்க படிக்கலாம். விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை நல்ல விலைக்கு விற்று நியாயமான லாபத்தை பெற்றுத்தர அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை நல்ல விலைக்கு விற்று நியாயமான லாபத்தை பெற்றுத்தர அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு கூட்டுறவு விற்பனை சங்கம். ஆப்ஷன் ஏ, கூட்டுறவு விற்பனை சங்கம். சரக்குகள் உற்பத்தி செய்வோரிடமிருந்து நுகர்வோரை வந்து சேரும் வரை அனைத்து வியாபார நடவடிக்கையையும் குறிப்பது. சரக்குகள் உற்பத்தி செய்வோரிடமிருந்து நுகர்வோரை வந்து சேரும் வரை அனைத்து வியாபார நடவடிக்கையையும் குறிப்பது விற்பனை. ஓகேங்களா? உற்பத்தி செய்கிறவங்ககிட்ட இருந்து நுகர்வோரை வந்து சேரும் வரை நடைபெறக்கூடிய அனைத்து வியாபார நடவடிக்கைகளையும் குறிப்பது தான் விற்பனை. ஆப்ஷன் ஏ. விவசாய விளைபொருட்களை விற்பதற்கு விவசாயிகளால் அமைக்கப்பட்ட ஓர் அமைப்பு. விவசாய விளைபொருட்களை விற்பதற்கு விவசாயிகளால் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு கூட்டுறவு விற்பனை சங்கம். ஆப்ஷன் ஏ, கூட்டுறவு விற்பனை சங்கம். கூட்டுறவு விற்பனை சங்கம் கீழ்கண்டவற்றுள் எந்த வகையான பணிகளை மேற்கொள்கிறது? கூட்டுறவு விற்பனை சங்கம் கீழ்கண்டவற்றுள் எந்த வகையான பணிகளை மேற்கொள்கிறது? விளைபொருட்களை பதப்படுத்தல், பாதுகாத்தல் மற்றும் தரம் பிரித்தல், பேரளவு விற்பனை மூலம் நல்ல விலை பெறுதல். ஸோ ஆப்ஷன் டி அனைத்தும் சரிதான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ 3 தான், அனைத்தும் சரி. பொருட்கள் உற்பத்தியாளரிடமிருந்து நுகர்வோர் கைக்கு வந்து சேரும் வரை செய்ய வேண்டிய ஒரு சில பணிகளை மேற்கொள்வதற்காகவோ அல்லது எல்லா பணிகளையும் மேற்கொள்வதற்காகவோ ஒரு சில விவசாயிகள் ஒன்று சேர்ந்து அமைத்துள்ள அமைப்பே கூட்டுறவு விற்பனை சங்கம் அல்லது கூட்டுறவு விற்பனை என்று வரைவிலக்கணம் கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ மார்கரெட் டிக்பி. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ மார்கரெட் டிக்பி. நெக்ஸ்ட் 6th கொஸ்டின். தனியார் வியாபாரிகளின் மூலம் பொருட்களை நல்ல விலைக்கு விற்கும் நோக்குடன் விவசாயிகளால் அமைக்கப்பட்டுள்ள ஒரு நிறுவனமே கூட்டுறவு விற்பனை சங்கம் என்று வரைவிலக்கணம் கொடுத்த அமைப்பு எது? ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி இந்திய ரிசர்வ் வங்கி. ஓகேங்களா? மார்கரெட் டிக்பி என்ன சொல்லியிருக்காரு, அதே மாதிரி ரிசர்வ் பேங்க், இந்தியன் ரிசர்வ் வங்கி என்ன வரைவிலக்கணம் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க. இதுக்கா செகண்ட் சொன்னது ரிசர்வ் வங்கி. ஓகேங்களா? ஆப்ஷன் பி இந்திய ரிசர்வ் வங்கி ஆன்சர். 7th கொஸ்டின். கூட்டுறவு விற்பனை சங்கங்களின் அமைப்பு முறை நாடு முழுவதும் எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது? கூட்டுறவு விற்பனை சங்கங்களின் அமைப்பு முறை நாடு முழுவதும் எதன் அடிப்படையில் அமைந்துள்ளதுன்னா இணைய அடிப்படையில் அமைந்துள்ளது. கூட்டுறவு விற்பனை சங்கங்களின் அமைப்பு முறை நாடு முழுவதும் இணைய அடிப்படையில் அமைந்துள்ளது. ஓகேங்களா? எந்த முறையில் அமைஞ்சிருக்குன்னா இணைய அடிப்படையில் அமைஞ்சிருக்கு. 8th கொஸ்டின். தமிழ்நாட்டில் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் அமைப்பு எத்தனை அடுக்கை கொண்டுள்ளது? தமிழ்நாட்டில் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் அமைப்பு எத்தனை அடுக்கை கொண்டுள்ளனா 2 அடுக்கு முறையை கொண்டுள்ளது. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ 2 அடுக்கு. இந்தியாவில் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் 3 அடுக்கு அமைப்புகளை கொண்ட மாநிலங்கள் எவை? ஸோ 2 அடுக்கு கொண்டுள்ளதுன்னு சொல்லிட்டோம். தமிழ்நாட்டில் 3 அடுக்கு கொண்ட மாநிலங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா மற்றும் குஜராத், பஞ்சாப், மகாராஷ்டிரா அனைத்தும் சரி. ஓகேங்களா? ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தான் ஆன்சர். ஆந்திரா, குஜராத், பஞ்சாப், மகாராஷ்டிரா இங்கே எல்லாமே 3 அடுக்கு முறை. இந்தியாவில் 1912ஆம் ஆண்டு எந்த மாநிலத்தில் முதலாக கூட்டுறவு விற்பனை சங்கம் நிறுவப்பட்டது? ஸோ இயர் கொடுத்துட்டாங்க. அந்த வருஷத்தில் இந்தியாவில் தொடங்கப்பட்ட கூட்டுறவு விற்பனை சங்கம் எங்கே முதலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் சூரத் அப்படின்ற பிளேஸில். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ குஜராத், சூரத்.
11th கொஸ்டின், தமிழ்நாட்டில் 1913ஆம் ஆண்டு முதலாக கூட்டுறவு விற்பனை சங்கம் எந்த மாவட்டத்தில் நிறுவப்பட்டது? ஸோ தமிழ்நாட்டில் 1913 எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த மாவட்டம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர். ஓகேங்களா. இந்தியாவில் பார்த்திங்கன்னா 1912 குஜராத், சூரத். இதே இது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர். கீழ்கண்டவற்றுள் யாருடைய பரிந்துரையின்படி தாலுகா அளவில் கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் சில மாநிலங்களில் 2 அடுக்கு முறையில் மற்றும் சில மாநிலங்களில் 3 அடுக்கு முறையிலும் செயல்பட்டு வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ ராயல் கமிஷன். 1926ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ராயல் கமிஷனில் சில மாநிலங்களில் 2 அடுக்கு முறை, சில மாநிலங்களில் 3 அடுக்கு முறை. 13th கொஸ்டின், வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் பொறுப்பு என்பது? வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் பொறுப்பு என்பது வரையறுக்கப்பட்டது. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ வரையறுக்கப்பட்டது. 14th கொஸ்டின், வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் விவகார எல்லை என்பது? ஸோ வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் விவகார எல்லை என்பது ஆன்சர் ஆப்ஷன் சி, இரண்டும் சரி. ஒரு தாலுகா, ஒன்றுக்கு மேற்பட்ட தாலுகா, இரண்டுமே சரி. எல்லை ஒரு தாலுகாவாகவும் இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட தாலுகாவாகவும் இருக்கலாம். ஸோ இரண்டும் சரி. வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் உறுப்பினர்களின் பங்குத்தொகை ஆ வகை உறுப்பினர்கள். வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் உறுப்பினர்களின் பங்குத்தொகை ஆ வகை உறுப்பினர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. ஸோ என்னென்னு பார்த்துடலாம். விவகார எல்லையில் உள்ள விவசாயிகள், வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், மாநில அரசு, ஒரு பங்கின் மதிப்பு ₹100, நுழைவு கட்டணம் ₹10. ஸோ ஆப்ஷன் டி அனைத்தும் சரிதான் இதுக்குரிய ஆன்சர். 16th கொஸ்டின், வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் ஆ உறுப்பினர்களுக்கு உள்ள உரிமைகள். ஸோ அந்த வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் ஆ உறுப்பினர்களுக்கு உள்ள உரிமைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டு உரிமை உண்டு, பங்குத்தொகையில் லாப ஈவுத்தொகை பெற முடியும். இரண்டும் சரி. ஸோ ஆப்ஷன் சி இரண்டும் சரி தான் இதுக்குரிய ஆன்சர். ஓட்டுரிமை அவங்களுக்கு இருக்கும், ப்ளஸ் பங்குத்தொகையில் லாப ஈவுத்தொகையும் பெற முடியும். 17th கொஸ்டின், வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் இணை உறுப்பினர்களை பற்றி சரியானதை தேர்வு செய்க. ஓகேங்களா. ஸோ இதில் எது இணை உறுப்பினர்கள் சம்மந்தமான கூற்றுகள்னு பார்க்கணும். ஆப்ஷன் ஏ பாருங்கள், வியாபாரிகள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட பங்கு மூலதனம் 8 லட்சம், விவகார எல்லைக்கு அப்பாற்பட்ட விவசாயிகள், இவர்களுடைய நுழைவு கட்டணம் ₹5 மற்றும் ஓட்டு உரிமை கிடையாது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி அனைத்தும் சரிதான் ஆன்சர். ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 18th கொஸ்டின் பாருங்கள், வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்க உறுப்பினர்களின் பொறுப்பு என்பது வரையறுக்கப்பட்டது. வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்க உறுப்பினர்களின் பொறுப்பு என்பது வரையறுக்கப்பட்டது. வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்க உறுப்பினர்களின் பங்குத்தொகை மற்றும் சேம நிதி ஆகியவை சேர்ந்த கூட்டுத்தொகையை போல் எத்தனை மடங்குன்னு பார்த்தீங்கன்னா 8 மடங்கு. ஓகேங்களா. பங்குத்தொகை மற்றும் சேம நிதி ஆகியவை சேர்ந்த கூட்டுத்தொகையைப் போல 8 மடங்கு. ஆப்ஷன் ஏ 8 மடங்கு தான் ஆன்சர். வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் நிர்வாக அதிகாரம் யாரிடம் உள்ளது அப்படின்னீங்கன்னா ஆப்ஷன் ஏ சங்கத்தின் பேரவை. ஓகேங்களா. நிர்வாக அதிகாரம் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்க நிர்வாக அதிகாரம் யாரிடம் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சங்கத்தின் பேரவை. 21th கொஸ்டின், வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் நிர்வாகத்தில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர்? ஆப்ஷன் ஏ 9. ஓகேங்களா. வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் நிர்வாகத்தில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர்னா ஆப்ஷன் ஏ 9 உறுப்பினர்கள் உள்ளனர்.
கூட்டுறவு விற்பனை சங்கம் கீழ்கண்டவற்றுள் யாரிடம் இருந்து முகவர் உரிமை பெற்று விவசாயிகளிடமிருந்து விளைபொருட்களை கொள்முதல் செய்கிறது? கூட்டுறவு விற்பனை சங்கம் கீழ்கண்டவற்றுள் யாரிடம் இருந்து முகவர் உரிமை பெற்று விவசாயிகளிடமிருந்து விளைபொருட்களை கொள்முதல் செய்கிறதுனா ஆப்ஷன் ஏ மாநில அரசிடம் இருந்து. ஓகேங்களா, மாநில அரசிடம் இருந்து. 23 கூட்டுறவு விற்பனை சங்கம் கீழ்கண்டவற்றுள் எந்த அமைப்பு மூலம் வெளிநாடுகளுக்கு விளைபொருட்களை ஏற்றுமதி செய்ய தேவையான ஏற்பாடுகளை செய்கிறது? கூட்டுறவு விற்பனை சங்கம் கீழ்கண்டவற்றுள் எந்த அமைப்பு மூலம் வெளிநாடுகளுக்கு விளைபொருட்களை ஏற்றுமதி செய்ய தேவையான ஏற்பாடுகளை செய்கிறதுனா மாநில விவசாய கூட்டுறவு விற்பனை இணையம், தேசிய விவசாய கூட்டுறவு விற்பனை இணையம். இரண்டும் சரி. சரிங்களா, ஆப்ஷன் சி இரண்டும் சரிதான் ஆன்சர். திருச்செங்கோடு விவசாய உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் பால் கொள்முதல் செய்து எங்கு விற்பனை செய்கிறது? திருச்செங்கோடு விவசாய உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் பால் கொள்முதல் செய்து எங்கு விற்பனை செய்கிறதுனா கொங்கனாபுரம். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ கொங்கனாபுரத்தில் விற்பனை செய்கிறாங்க. கூட்டுறவு சங்கம் மருந்து விற்பனை செய்வதில் எத்தனை சதவீதம் தள்ளுபடி அளிக்கப்படுகிறது? கூட்டுறவு சங்கம் மருந்து விற்பனை செய்வதில் எத்தனை சதவீதம் தள்ளுபடி அளிக்கப்படுகிறதுனா ஆப்ஷன் ஏ 20% தள்ளுபடி அளிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு, கூட்டுறவு விற்பனை சங்கம் பொதுமக்களுக்கு தேவையான சமையல் எரிவாயு சப்ளை செய்யும் பணிகளை எந்த அமைப்பின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது? கூட்டுறவு விற்பனை சங்கம் பொதுமக்களுக்கு தேவையான சமையல் எரிவாயு சப்ளை செய்யும் பணிகளை எந்த அமைப்பின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது? எந்த அமைப்பின் மூலம் செயல்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இந்திய எண்ணெய் கழகம். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ இந்திய எண்ணெய் கழகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், விவசாய உறுப்பினர்கள் தங்கள் விளைபொருட்களை சங்கத்திற்கு கொண்டு வரும் நாளில் சந்தையில் என்ன விலை உள்ளதோ அந்த விலை நிர்ணயம் செய்து மொத்த மதிப்பில் எத்தனை சதவிகிதம் உறுப்பினர்களுக்கு முன்பணம் வழங்கப்படுகிறது? ஸோ ஆப்ஷன் ஏ 90%. ஓகேங்களா, விவசாய உறுப்பினர்கள் தங்கள் விளைபொருட்களை சங்கத்திற்கு கொண்டு வரும் நாளில் சந்தையில் என்ன விலை உள்ளதோ அந்த விலை நிர்ணயம் செய்து மொத்த மதிப்பில் எத்தனை சதவிகிதம் உறுப்பினர் முன்பணம் வழங்கப்படுகிறதுனா ஆப்ஷன் ஏ 90%. விவசாய கூட்டுறவு விற்பனை இணையம் பற்றி சரியான கூற்றை தேர்வு செய்க. ஸோ ஆப்ஷன் ஏ சென்னை மாநில கூட்டுறவு விநியோகம் மற்றும் விற்பனை சங்கம் என்னும் பெயரில் பதிவு செய்யப்பட்டது. 1959 முதல் செயல்பட்டு வந்தது. 1966ஆம் ஆண்டுக்கு பிறகு பிரதம கூட்டுறவு விற்பனை சங்கங்களின் தலைமைச் சங்கமாக மாறியது. பிறகு தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இணையம் என்னும் பெயரில் செயல்பட துவங்கியது. ஸோ இது எல்லாமே சரியான கூற்றுக்கள் தான். ஸோ ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. TANFED என்பது என்ன? ஓகேங்களா, TANFED என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் லிமிடெட், அதாவது தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இணையம். இரண்டும் சரி தான். ஆப்ஷன் சி இரண்டும் சரி. தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் லிமிடெட், தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இணையம். ஸோ இரண்டுமே சரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இணையம் எந்த ஆண்டு முதல் செயல்பட துவங்கியது? தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இணையம் எந்த ஆண்டு முதல் செயல்பட துவங்கியது? ஸோ ஆப்ஷன் ஏ 1959 பிப்ரவரி 20. 1959 பிப்ரவரி 20 முதல் செயல்பட துவங்கியது. அடுத்து 31, TANFED அதோட பொறுப்பு என்பது? TANFED பொறுப்பு என்பது வரையறுக்கப்பட்டது. ஸோ ஆப்ஷன் ஏ வரையறுக்கப்பட்டது. TANFED விவகார எல்லை பார்த்தீங்கன்னா TANFEDயோட விவகார எல்லை
தமிழ்நாடு முழுவதும். ஓகேங்களா? ஸோ பேர்லேயே இருக்குது தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு முழுவதுமே இதுக்கு விவகார எல்லையாக இருக்கிறது. TANFED நோக்கங்களின் சரியானதை தேர்வு செய்க. ஸோ சரியானது எல்லாமே ரீட் பண்ணிக்கலாம். சேமிப்பு கிடங்கு ஏற்படுத்தி பராமரித்தல், கூட்டுறவு தத்துவங்களை பரப்புதல், பதப்படுத்தும் தொழிற்சாலைகளை ஏற்படுத்தி நடத்துதல், அனைத்தும் சரி. ஸோ அதுக்குரிய ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. நெக்ஸ்ட்டு, TANFEDயில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் எத்தனை சங்கம் உறுப்பினராக உள்ளது? ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாருங்கள், 110 சங்கம் வந்து இந்த TANFEDயோட உறுப்பினராக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ 110. 35, TANFEDயில் உறுப்பினர்களில் சரியானதை தேர்வு செய்யவும். இதெல்லாம் எது சரின்னு சொல்லி தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் ரீட் பண்ணிடலாம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கங்களின் எண்ணிக்கை 110. ஸோ மொதல் வேட்டில் தான் பார்த்தோம். ஸோ கரெக்டு தான். தஞ்சாவூர் கூட்டுறவு விற்பனை நிலையம் 1 கரெக்டு. தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு கழகம் 1, தமிழ்நாடு அரசு 1. ஸோ மொத்தம் வந்து ஆப்ஷன் டி பாருங்கள், அனைத்தும் சரி தான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ எல்லாமே கரெக்டான கூற்றுகள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அனைத்தும் சரி. 36 பாருங்கள், TANFEDயில் மொத்தம் எத்தனை உறுப்பினர் அமைப்புகளை உள்ளடக்கியது? மொத்தம் உறுப்பினர் அமைப்புகள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 113. ஓகேங்களா? எத்தனை உறுப்பினர் அமைப்புகள்னு கேட்டாங்கன்னா 113. அடுத்து 37, TANFED வகை உறுப்பினர்களின் பங்கு தொகையில் சரியானதை தேர்வு செய்க. ஸோ எல்லாத்தையும் ரீட் பண்ணுங்க. சரியானதை தேர்வு செய்யணும். ஸோ ஒரு பங்கின் மதிப்பு 5000 ரூபாய், நுழைவு கட்டணம் 50 ரூபாய். உறுப்பினர்களுக்கு ஓட்டுரிமை உண்டு. பங்கு தொகைக்கு ஈவுத்தொகை பெற முடியும். அனைத்தும் சரி. ஸோ அதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. 38வது கொஸ்டின், TANFED இணை உறுப்பினர்கள் யார் யார் இருக்கின்றன என்பதை சரியானதை தேர்வு செய்க. TANFED இணை உறுப்பினர்கள் யார் யார் இருக்கின்றனர் என்பதை சரியானதை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் மற்றும் என்கோஃபெட், கூட்டுறவு நூற்பாலைகள் மற்றும் லேம்ப், அனைத்தும் சரி. ஸோ இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. அதுக்கடுத்து 39, TANFEDயில் உள்ள இணை உறுப்பினர்களை பற்றி சரியானதை தேர்வு செய்க. ஸோ இணை உறுப்பினர்கள் பற்றிய கூற்றுகள் பார்க்கலாம். அங்கீகரிக்கப்பட்ட பங்கு மூலதனம் 5 கோடி, ஒரு பங்கின் மதிப்பு வந்து 100, நுழைவு கட்டணம் ரூபாய் 5, அனைத்தும் சரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. எல்லாமே கரெக்டான கூற்றுக்கள் தான். ஸோ அனைத்தும் சரி. இது 40வது கொஸ்டின் பாருங்கள். TANFED கடன் வாங்கும் உச்ச அளவு தனது சொந்த நிதியைப் போல் எத்தனை மடங்கு உள்ளது? ஆனால் 8 மடங்கு. TANFED கடன் வாங்கும் உச்ச அளவு தனது சொந்த நிதியைப் போல் எத்தனை மடங்கு உள்ளதுன்னா ஆப்ஷன் ஏ 8 மடங்கு. TANFED எந்த ஆண்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழு மூலம் நிர்வாகம் நடைபெறுகிறது? ஸோ இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2019 மார்ச் 6. இந்த ஆண்டிலிருந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழு மூலம் நிர்வாகம் நடைபெறுகிறது. ஸோ ஆப்ஷன் ஏ 2019 மார்ச் 6. நெக்ஸ்ட் 42 கொஸ்டின், TANFED நிர்வாக குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை. TANFEDயோட நிர்வாக குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 21. ஓகேங்களா? மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் நிர்வாக குழு உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா 21. ஓகே, இன்றைக்கி நம்ம 42 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டினை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த எக்ஸாம்ஸ்க்குரிய ஸ்டடி மெட்டீரியல், ஆன்லைன் கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச் எல்லாமே வந்து நம்ம அகாடமியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.